நபிகளார் சொன்ன முக்கியமான மருத்துவங்க இந்த குஸ்துல் ஹிந்த் என்று சொல்லுவாங்க அரபில. நாட்டு மருந்து கடையில கோஷ்டம் அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு தருவாங்க. ஒரு கட்ட மாரி தருவாங்க. ஆலோவுட். அதாவது வந்து இந்தியன் காஸ்டஸ் என்று சொல்லுவாங்க. நபி வழி மருத்துவத்துல திப்புன் நபவியில இயற்கை வைத்தியத்திலே முக்கியமான ஒரு மூலிகை தான் இந்த கோஷ்ட குச்சி, இந்திய கோஷ்ட குச்சி. உங்கள் குழந்தைகளுக்கு இதை பயன்படுத்துங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. சஹீஹ் புகாரில ஹதீஸ் இருக்கு. இது பல வகையான ஒரு 10 மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஏன் அதுக்கு மேலேயே இருக்குன்னு சொல்லலாம். தொண்டை சுவாச பிரச்சனைகள், தொண்டை வலி, டான்சில்ஸ், காசநோய் போன்றவற்றில கபம் அந்த ஃப்ளெகம் சொல்லுவாங்கல்ல, அது குறைக்கும். சளி, ஜலதோஷம், குளிர், சளி, மூக்கடைப்பு இதெல்லாம் சரி செய்ய உதவும். உடல் சூட்டை சமப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும், இன்ஃபெக்ஷனுக்கு எதிராக உடல்ல இம்யூனிட்டி அதிகரிக்கும், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், பாக்டீரியா ஃபங்கஸ்க்கு எதிரான ஒரு கிருமி நாசினி இது. ரத்த சுத்திகரிப்பு செய்யும், ரத்தத்தை சுத்தப்படுத்தும், தோல் பிரச்சனைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. மூளை நரம்பு அமைப்பு, அதாவது மெமரி ஃபோக்கஸை மேம்படுத்தும், மன அழுத்தத்தை குறைக்கும், ஜீரண அமைப்பு, அதாவது டைஜஸ்டிவ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, வயிற்று வலி, கேஸ், இன்டைஜஷன் இதெல்லாம் சரி செய்யும். குடல் புழுக்களை நீக்கும், ஹார்மோன் சமநிலையில வைக்கும். பெண்களுக்கு பிசிஓடிலாம் இருக்கு இல்லைங்களா, பாலிசிஸ்டிக் ஓவரியன் சின்ரோம், இது போன்ற இர்ரெகுலர் பீரியட்ஸை சரி செய்ய உதவும். பற்கள், ஈறுகள், வாய் தொற்று, கம் இன்ஃபெக்ஷனை குறைக்கும். தோல்ல ஆக்னி, எக்ஸிமா போன்ற ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. எப்படிலாம் பயன்படுத்தலாம்னா, பவுடரு விஷயத்துல டெகாக்ஷன், இன்ஹலேஷன் மூலியமா, புகை, எண்ணெய், நீர், தூள் பொடி செஞ்சு வச்சுக்கிறது மூலியமா, சிறிதளவு தேனோட கலந்து சாப்பிடலாம். தண்ணீர்ல கொதிக்க வச்சு குடிக்கலாம். வெளிப்புறமா எண்ணெயாக தடவலாம். புகையை மூச்சில் இழுத்து சுவாச பிரச்சனைக்கு பயன்படுத்தலாம். கர்ப்பிணிகள் மற்றவர்கள் வந்து டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷனோடு குழந்தைகளுக்கு கொடுப்பது ரொம்ப சிறந்தது. நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக், இம்யூன் பூஸ்டரு,